நீங்க வழக்கறிஞர் தானே, நிறுவிங்க பார்ப்போம். உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தா அதை நிரூபிக்கிறீங்க. என்னோட ஒய்ஃப் கூட சொல்றாங்க, ஏங்க பிச்சைக்கார மாதிரி கெஞ்சிறீங்க, வாக்கு போடு வாக்கு போடு. என்னையே சொல்றாங்க, பிச்சைக்கார மாதிரி கெஞ்சிறீங்க, வாக்கு போடுங்க வாக்கு போடுங்கன்னு அப்படின்றாங்க. நான் இந்த இனத்துக்கு பிறந்துட்டேன், ஏன்னா அடிமைன்னு உணர்ந்துட்டேன். அதனால மற்றவங்க அடிமை ஆகிறது எனக்கு பிடிக்கலங்கிறத நான் எடுத்து உரைக்கிறேன். இந்த மாதிரி விவசாய சனத்துக்கு போடுங்க, காசு கொடுத்துட்றாங்க, அந்த காசுக்காக வாக்கு செலுத்திடுறாங்க. அந்த புரிதல் இல்லாம வெளியே வரத்துக்கு கொண்டு வரத்துக்கு தான் நான் அவ்வளோ பேசுறேன். ஆனா என் மனைவிக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, பிச்சைக்கார மாதிரி கெஞ்சறேன் அப்படின்ட்டாங்க. சீமான் இனத்தான் அதனால இங்க நிக்கிறான். நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசிய இனத்தின் மக்கள், உலகெங்கும் 13 கோடி எண்ணிக்கையில் கொண்டு 130 நாடுகளில் பரவி வாழக்கூடிய பேரின மக்கள் நாங்கள். அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் சித்திரைப்பேட்டை பகுதியில நாம் தமிழர் கட்சியின் புலிக்கொடியை காலால் மிதித்து அவமதித்த சில தாவேகா தம்பிகள் பிறகு அந்த பகுதியில் உள்ள காவல்துறையில் புகார் செய்து அதற்கு பின்பு மன்னிப்பு கேட்ட தாவேகா தம்பிகள் 19 நாம் தமிழர் கட்சி கொடி அவமதித்தனால நாங்கள் மன்னிப்பு கொடி வாங்கிக்கிறோம். இனி வர காலத்தில் எந்த ஒரு கட்சி கொடியும் அவமதிக்க மாட்டோம். அண்ணன் சீமான் அவர்களுக்கும் உலக தமிழ் அனைவர்களுக்கும் எங்களுக்கு மன்னிப்பு, நாம் தமிழர் கட்சி கொடி அவமதித்தனால் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம். தமிழ் தாய். ஏனென்றால் இந்த புலிக்கொடி என்பது என் பாட்டன் ராஜராஜ சோழன் அவர்கள் பயன்படுத்திய கொடி, தமிழ் தேசிய பேரினத்தின் கொடி. தஞ்சாவூரில் இருந்து கொண்டு மலேசியா வரை ஆட்சி செய்த என் பாட்டன் ராஜராஜ சோழனின் கொடி. அதற்கு பிறகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் பயன்படுத்தினார் இந்த கொடியை. அதற்கு பிறகும் நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த கொடியை பயன்படுத்துகிறார். அவர்களுக்கு என்ன தோன்றுதுன்னா, இது சீமான் கொடி, சீமானுடைய கட்சி கொடி அப்படின்னு நினைச்சுதான் அதை அவமானப்படுத்தியிருக்காங்க. அவர்களுக்கு தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியல. தமிழ் தேசியம் என்ன தெரிஞ்சிருந்தா அது புரிஞ்சிருக்கும். பிறகு அவர்களுக்கு புரிய வைத்து மன்னிப்பு கேட்டுள்ளனர் பயங்கரமாக. அதற்கு தம்பிகளுக்கு புரிய வச்ச பொறுப்பாளர்களுக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா தமிழ் தேசிய கொடி என்பது தம் உயிருக்கு நிகரானது. மற்ற கட்சியெல்லாம் துண்டை மதிப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, திமுகவும் சரி அதிமுகவும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி துண்டை மதிப்பாங்க. இந்த தாவேகால மட்டும் துண்டையே மதிக்க மாட்டாங்க, எதையும் மதிக்க மாட்டாங்க, கொடியே மதிக்க மாட்டாங்க. இவங்க தூக்கி வீசுவாங்க, தலைவர் அங்கிருந்து பிடிப்பாரு, கீழே போடுவாரு. நீங்க கரூர் கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் முடியுது 1000 துண்டுக்கு மேல கீழே கிடக்கும். அது கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு. அதெல்லாம் துண்ட மதிப்போட அருமை தெரியுது. இவர்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல, அந்த கட்சி கூட்டத்தில் மட்டும் துண்டை கீழே போட்டு மிதிச்சு தள்ளுறாங்க. இதோட அரசியல் புரிதல் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். இதோட தலைவரா அதை எடுத்து சொல்லுவார்னு பார்த்தா அவங்க தலைவர் சொல்லவே மாட்டாரு. விஜய் சர்ச்சில் முட்டி போட்டு சாமி கும்பிட்டதை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நேரா திருச்செந்தூர், ஏடா நம்மளை பத்தி 4 எந்த நியூஸ் இல்லையே, எந்த செய்தி சேனலும் வெளியே இல்லையே அப்படின்ட்டு அண்ணன் விஜய் அவர்கள் திருச்செந்தூர் போயிருக்காப்ல. அங்க போய் சாமி கும்பிட்டு அப்படியே வந்திருக்காப்ல. அதுக்கப்புறம் நேரா கன்னியாகுமரி போவார்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு விளம்பர பிரியர் அப்படின்னு சொல்லணும். விளம்பர பிரியர். ஏன்னா செய்தி சேனல் எப்பவுமே அவரை போக்கஸ் பண்ணுங்கிறதே நிலையிலே இருக்கிறாரு. இரவோடு இரவாக மதுரைக்கு சென்று அங்க இருக்க பொறுப்பாளர் கூட அழைச்சி மதுரை காத்து கிடக்குறாங்க. தாவேகா தொண்டர் சுந்தரி பொறுப்பாளர் இவர் சாமி கும்பிட்டு போயிட்டார். இதையே ஏன் கரூர் விவகாரத்துல விஜய் அவர்கள் செய்யல அப்படிங்கிற கேள்வி எழுதா இல்லையா? இரவோடு இரவா தங்கிட்டு ஒரு கூட்டம்னா அந்த பகுதிக்கு முன்கூட்டியே செல்வதுதான் அரசியல் தலைவரோட வழக்கம். ஆனா விஜய் அப்படி இல்லை. ஒரு கூட்டம்னா மறுநாள் காலைல 8-9 மணிக்கு புறப்பட்டு ஸ்பாட்டுக்கு போகணும்னு நினைப்பாரு, அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் விஜயோட கூட்டத்துல அந்த 41 பேர் உயிரிழக்க மிக மிக ஒரு காரணமாக பார்க்கப்படுது. தாவேகா தொண்டர்கள்லாம் விஜய் ஆட்சி அமைகள்லாம் அதை பண்ணிக்குவோம் இதை பண்ணிக்குவோம்,
பிறக்க போற குழந்தையெல்லாம் இனிமேல் டிவிக்கேன்னு தான் சொல்லும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது சரியானதே இல்லை. விட்டா விஜய் ஜெயிக்கிறேன்னா சூசைட் பண்ணிக்குவாங்களாட்டுக்கு, அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. விஜய் வந்து கண்டிக்கணும். வெற்றி தோல்வி வந்து எல்லாத்துக்கும் அழகுதான். அதனால விஜய் வந்து ஒரு வீடியோ மூலயமாக இல்லை ஒரு செய்தி மூலயமாக இதை வெளியிடணும். ஏன்னா ஒரு சமூக பொறுப்பு உள்ள மனிதன், இதை நான் சொல்றேன். ஆனா விஜய்க்கு சமூக பொறுப்பு உண்மையாலுமே இருந்ததுன்னா அவர் வீடியோவை வெளியிடணும். வெற்றி தோல்வி என்பது எல்லாத்துக்கும் இயல்பான ஒரு விஷயம். அதனால யார் ஜெயிக்கிறாங்க பார்க்காம, யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்னு பார்க்காம நீங்க வந்து பொறுமை காத்து எந்தவித அசம்பாவிதமும் நடக்காம பார்த்துக்கணும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சமூக பொறுப்பு இருக்கிறதால நான் சொல்றேன். உண்மையிலேயே ஏன்னா அவரோட தொண்டர் தான் அதை பத்தி பிரச்சனை பண்ணிக்க போறாங்க, இல்ல அவரோட தொண்டர் தான் பிரச்சனை உரிய ஆளா மாட்டிக்குவாங்க. ஏன்னா விஜய் மேல பைத்தியமா இருக்காங்க. விஜய் 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 மேல அவ்வளவு பைத்தியமா இருக்காங்க. இது வந்து ரசிக வெறின்னு கூட சொல்லலாம், அப்படி இருக்கிறாங்க. அதனால விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு அவர் சமூக அக்கறையை கண்டிப்பா நிலைநாட்டுவாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து அவரோட ரசிகர்களை வைத்து அரசியல் செய்யும் போது விஜய் மட்டும் ஜெயிச்சா போதும் முதலமைச்சர் ஆயிரோடு அப்படிங்கிற கனவுல இருக்காங்க. அதனால ரசிகர்களுக்காக அவரோட தொண்டருக்காக எந்த ஒரு அசம்பாதம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட வேண்டும் நினைக்கிறேன். அம்பாப்பேட்டையில வந்து அண்ணன் சிவசங்கர் வந்து பயங்கரமா பேசியிருப்பாரு. தாவேகா பத்தி சில குறிப்புகள் பேச வேண்டியது. ஏன்னா இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து திரிஷாவை சித்தி சின்னம்மா அப்படிங்கிற கூப்பிடுற நிலைமை வந்தாலும் வந்துடும் அப்படின்னு நத்தம் சிவசங்கர் அவர்கள் பயங்கரமா பேசியிருந்தாரு. ஓட்டு போட வந்த திரிஷா அவர்களை வாழ்க வாழ்க வாழியவே வாழ்க வாழ்க வாழ்கவே கோஷம் போட்டு இவங்க வரவேற்றிருக்காங்க தாவேகா தொண்டர்கள். நீங்க பாருங்க அவங்க மனநிலை எப்படி இருக்குன்ட்டு. எல்லா கூட்டணி வச்சாலும் முட்டு கொடுக்குறீங்க, கூத்தியா வச்சாலும் முட்டு கொடுக்குறீங்க. என்னப்பா இது அரசியலா அராஜகமா? சும்மாவா சொன்னாரு என் தாத்தன், கூத்தாடிட்ட நாட்டை கொடுத்தா அவன் கூத்தியாள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவான்ட்டு. பார்த்துக்குங்க, பார்த்து பண்ணுங்க. நம்ம அட்வொகேட் நெல்சன் ஒருத்தர் இருக்கிறார். சீமான் வந்து 500 கோடி வாங்கிட்டாரு. யார்? மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட 500 கோடி வாங்கிட்டாரு அப்படின்னு அவர் வாங்கி கொடுத்தாப்புல சொல்றாரு. நாங்களே எங்க கட்சி கூட்டத்திலேயே எத்தனை குழந்தைகள் வந்து அவர்கள் சேர்த்து வைத்த உண்டியல் பணத்தை நிதியா கொடுத்து நடந்தே பயணம் பண்ணி எத்தனை பிரச்சாரம் பண்ணியிருக்கோம், எவ்வளவு உழைப்பு போட்டிருக்கோம். இதெல்லாம் நெல்சன் காதுக்கு போகுமா போகாத தெரியல. திரு நெல்சன் அவர்களே, நாங்க வாங்கியது உண்மைன்னா 500 கோடி சீமான் வாங்குறது உண்மைன்னா நீங்க வளர்க்குறீங்க தானே? நிறுவிங்க பார்ப்போம். உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தா அதை நிரூபிக்கிறீங்க. குற்றம் சாட்டக்கூடாது, உண்மையை பேசணும். எத்தனையோ வேட்பாளர் வந்து அழுது புலம்பி கஷ்டப்பட்டு அவ்வளவு வெயிலும் பார்க்காம அவ்வளோ உழைச்சிருக்கோம் தேர்தல் களத்துல. அது தேவையில்லாம இந்த நெல்சன் அட்வொகேட் அவர்கள் தவறாக பேசுறாரு. காசு வாங்கிக்கிட்டு 500 கோடி வாங்கிக்கிட்டு வேலை திமுக சாதகமா நாங்க வேலை செய்யறோம்னு சொல்றாரு. இது முற்றிலும் தவறானது. இது உணரணும், நெல்சன் அவர்கள் உணரணும். 500 கோடி கிடைச்சா நாங்க எப்படி வேலை பார்ப்போம்? பயங்கரமா வேலை பார்ப்போம் தேர்தல் காலத்துல. காசே இல்லாம கஷ்டப்பட்டு எங்கள்கிட்ட இருந்து 5-10 போட்டு நிதி திரட்டி அப்படிதான் தேர்தல் காலத்துல வேலை பார்த்தோம். இந்த நெல்சன் அவர் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்த் அவர்கள் வந்து இந்த சில பல இளைஞர்களை கூப்பிட்டு யாருக்கு வாக்கு போட்டீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டு, எதற்காக விஜய் அவர்கள் வாக்கு செலுத்தினீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியா வச்ச போது இவங்க வந்து என்ன பேசணும்னு தெரியாம விஜய் ரசிகர் அப்படிங்கிறதுக்காக வாக்கு போட்டீங்க, அப்புறம் நாடு எப்படி போனா பரவாயில்லையான்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை.
அதுக்கு பிறகு அவர் கண்ணாடியை அடிச்சு உடைச்சிருக்காங்க தாவேகா தற்குறி காரோட கண்ணாடிய. இப்ப நம்ம இன்னொரு தொகுதி மட்டும் ஒரு வேட்பாளர் முசேன் தான், அவர் பேசிட்டு இருக்கும் போதே ஜெனரேட்டர்ல பெட்ரோல் தீர்ந்துச்சு, லைட் எல்லாம் அமைஞ்சிருச்சு, கேட்டா பெட்ரோல் இல்லை. நம்ம மக்களுக்கான கருத்தை மக்கள் மொழியில எடுத்துரைக்கும் போது கஷ்டப்பட்டு தான் நம்ம எடுத்துரைக்கிறோம். ஏன் எங்க ஊர்லயே நான் பூத் ஏஜெண்டா இருக்கப்ப ஒரு பையனை மாத்திட்டு வெளியே வாக்கு சேகரிக்கிறேன். என்னோட ஒய்ஃப் கூட சொல்றாங்க, ஏங்க பிச்சைக்கார மாதிரி கெஞ்சிறீங்க, வாக்கு போடுங்க. என்னையே சொல்றாங்க, பிச்சைக்கார மாதிரி கெஞ்சிறீங்க, வாக்கு போடுங்கன்னு அப்படின்றாங்க. நான் இந்த இனத்துக்கு பிறந்துட்டேன், ஏன்னா அடிமைன்னு உணர்ந்துட்டேன். அதனால மற்றவங்க அடிமை ஆகிறது எனக்கு பிடிக்கலங்கிறத நான் எடுத்து உரைக்கிறேன். இந்த மாதிரி விவசாய சனத்துக்கு போடுங்க, உங்களுக்கு இப்ப தூய்மையான குடிநீர் கிடைக்கும், சுத்தமான காற்று கிடைக்கும், ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கிடைக்கும், சுகாதாரமான மருத்துவம் உலக தரத்துல கிடைக்கும் எடுத்து வரைச்சி நான் பேசுறேன். அதனால அவங்கள்ட்ட நான் கெஞ்சேன். ஏன்னா புரிதல் இல்லாம இருக்காங்க மக்கள், காசு கொடுத்துட்றாங்க, அந்த காசுக்காக வாக்கு செலுத்திடுறாங்க. அந்த புரிதல் இல்லாம வெளியே கொண்டு வரதுக்கு தான் நான் அவ்வளோ பேசுறேன். என் மனைவிக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, பிச்சைக்கார மாதிரி கெஞ்சேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்க என்னை அந்த மாதிரி பார்த்ததில்லை, அதனால அவங்க கேட்குறாங்க.